ஏமாறல பெரியவர்களே. அனைவருக்கும் வணக்கம். உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். முதல் பக்கத்தில், ஒன்றிய அரசின் அதிகாரம் சார்ந்த முக்கிய பதவிகளில் ஒடுக்கப்பட்டோர் இடங்கள் உயர் ஜாதியினருக்கு தாரை வார்க்கப்படுகிறது. ஒன்றிய அரசின் அநீதியை எதிர்த்து கட்சி, ஜாதி, மத வேறுபாடின்றி உரிமைக்கு குரல் கொடுக்க ஓரணியில் திரளுவோம். நாளை 3/3/2026 தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம். சென்னையில் எனது தலைமையில் சமூக நீதியை வென்றெடுக்கும் உரிமை போராட்டம். வாரீர் வாரீர் என திராவிடர் கழகத்தின் தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 73வது அகவையில் அடியெடுத்து வைக்கிறார். வாழ்த்துகள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி நாளுக்கு நாள் பெருகும் கூட்டணியாக இருக்கிறது. மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமைப்போம் என திராவிடர் கழகத்தின் தலைவர் செய்தியாளர்களிடையே பேட்டியளித்துள்ளார். பீகாரிலும் தந்தை பெரியார் என்ற தலைப்பில் இன்றைய தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. பீகாரை சேர்ந்த உயர்நிலையில் பணிபுரியும் மணமக்கள் தங்களது திருமண விழாவில் பார்ப்பன புரோகித சடங்குகளை பகிரங்கமாக மறுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் மற்றும் புத்தரின் நெறிப்படி மாலை மாற்றிக்கொண்ட நிகழ்வு தேசிய அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது. இது குறித்து மணமக்களிடம் கேட்டபோது, பல்கலைக்கழகங்களில் நிலவும் ஜாதிய பாகுபாடுகளை களைய பல்கலைக்கழக மானிய குழு கொண்டு வந்த புதிய விதிமுறைகளை எதிர்த்து அண்மையில் பார்ப்பனர்கள் போராட்டம் நடத்தினர். பல ஆண்டுகளாக ஜாதிய ஒடுக்குமுறைக்கு ஆளானவர்களை பாதுகாக்கும் ஒரு சட்டத்தையே அவர்கள் எதிர்க்கிறார்கள் என்றால் அதற்கு பின்னால் இருக்கும் அவர்கள் சாஸ்திர சம்பிரதாயங்களே காரணம். அந்த சடங்குகள் தான் அவர்கள் மூளையில் ஜாதிய நெருப்பை வளர்க்கின்றன. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் புரோகிதர் முறையை நாங்கள் எதிர்த்தோம். இது புரோகிதர் மீதான தனிப்பட்ட வெறுப்பு எதுவும் இல்லை. எனவே அனைவரையும் ஒரு விருந்தினராகவே கருதுகிறோம் என தெளிவுபடுத்தினர். தஞ்சையில் கடந்த மாதம் திராவிடர் கழக மகளிரணி திராவிட மகளிர் பாசறை மாநாட்டில் இந்தியா முழுவதும் சுயமரியாதை திருமணம் செல்லத்தக்க வகையில் ஒன்றிய அரசு சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று நிறைவேற்றப்பட்ட முதல் தீர்மானத்திற்கு முதல் அடியை தொடக்கத்தை எடுத்து வைத்திருக்கிறது பீகாரில் நடைபெற்ற இந்த புரோகித மறுப்பு திருமணம். மணமக்களுக்கு வாழ்த்துகள். ஈரான் உச்ச தலைவர் அபயதுல்லா அலி காமேனி கொல்லப்பட்டதை கண்டித்து நேற்று ஜம்மு காஷ்மீர் முழுவதும் போராட்டங்கள் வெடித்துள்ளன. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் 18.52 லட்சம் பேர் பயன்பெற்றுள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் வட மாநிலங்களில் மார்ச் முதல் மே மாதம் வரை வெப்ப அலை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இங்கிலாந்து நாட்டில் இன்னமும் போராடுகிறார்கள். தமிழ்நாட்டில் சுயமரியாதை திருமண சட்ட அங்கீகாரம் பெற்று 60 ஆண்டுகள் ஆகின்றன. இதுதான் பெரியாரின் திராவிட இயக்கத்தின் சாதனை என தஞ்சை மாநாட்டில் தமிழர் தலைவர் அவர்கள் ஆற்றிய உரை இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. பக்தியின் பலன் இதுதானா? கோவிலுக்கு சென்ற புதுமண இணையர் கார் விபத்தில் மரணம். வளைகுடா நாடுகளில் போர் பதற்றம். தமிழர்களை பாதுகாக்க அவசர உதவி எண்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. கிண்டியில் 3 நாட்கள் நடக்கிறது செயற்கை நுண்ணறிவு மூலம் இணையதள பயிற்சி. தமிழ்நாடு அரசு ஏற்பாடு. 100 முறை வந்தாலும் மோடியை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் கு. செல்வ பெருந்தகை பேட்டி. அரசு மருத்துவமனைகளில் பிரசவங்களின் விகிதம் தேசிய அளவில் தமிழ்நாடு முதலிடம். இன்றைய மருத்துவ தகவலில் கோடை காலத்தை குளிர்ச்சியாக்க வைக்க எளிய வழிகள் பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. பிரதமர் மோடியின் பயணத்திற்கு பின் இஸ்ரேல் சென்று திரும்பிய 48 மணி நேரத்தில் ஈரான் மீது தாக்குதல். காங்கிரஸ் சாடல். ஒடுக்கப்பட்டவர் ஒரே ஒருவர், பிற்படுத்தப்பட்டோரில் அதுவும் இல்லை. இதுதான் நிலைமை. இப்படியே இருக்கட்டுமா? உங்கள் பதில் என்ன என்று கருஞ்சட்டை தன்னுடைய கட்டுரையை தீட்டியுள்ளது இன்றைய விடுதலையில். இது போன்ற பல்வேறு செய்திகள், உரைகள் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் படிக்கவும். நன்றி.